வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இது சித்தர் கலைகள் 64 என்ற காணொளி. இந்த காணொளி காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எந்நாளும் பொன்னாளாக அமையட்டும். ஜோதிடத்தின் பதிவை ராசி பலனாகவும் பொது பலனாகவும் கூறி வருகிறேன். தெய்வ பலனையும் நான் இதில் கூற வேண்டும். ஏனென்றால் ஜோதிடத்திற்கும் பக்திக்கும் கிரக வழிபாட்டிற்கும் தெய்வம் அவசியமாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. எனவே இன்று நாம் காண இருப்பது திரு கால பைரவர். கால பைரவர் யார்? சிவபெருமானுடைய 64 உருவ அமைப்புகளில் ஒரு உருவம், முகூர்த்தம், ஒரு அம்சம், ருத்ர அம்சம், நெருப்பு அம்சம், அக்னி அம்சம், காலத்தையும் கால சக்கரத்தையும் அமைந்துள்ள நவகிரகங்களையும் ராசி மண்டலங்களையும் நட்சத்திர மண்டலங்களையும் அவரே ஆதிக்கம் செலுத்துகிறார். ஆகவே கால பைரவர் உலகத்தை இயக்குபவர் என்றும் இயற்கையை ஆள்பவர் என்றும் கருதப்படுகிறது. பொதுவாக கால பைரவர் எப்படி தோன்றினார் என்ற ஒரு கருத்து புராணத்தில் சொல்லப்படுகிறது. கால பைரவர் அந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் சிவபெருமானிடம் தவம் செய்து இருள் என்ற வரத்தை பெற்றான். அந்த இருள் என்ற வரத்தை பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் தேவ பத்தினிகளையும் முனி பத்தினிகளையும் அடிமையாக்கி தேவர்களையும் முனிவர்களையும் சேலை கட்டி வைத்து சேலை கட்டச் சொல்லி சாமரம் வீச சொன்னான். அதே நேரத்தில் இந்த உலகத்தை சொர்க்கலோகத்தை 8 திக்குகளை இருள்மயமாக்கினான். தேவர்களும் முனிவர்களும் அவதி தாங்க முடியாமல் கொடுமை தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். சிவபெருமானிடம் வினவினர். காலம் வரும்பொழுது யாம் அவதரிப்போம் என்றார். உடனே காலம் வந்தது. சிவபெருமான் கால அக்னியாக நெருப்பின் அம்சமாக சிவபெருமான் தன்னை மாற்றி காலபைரவராக மாற்றிக்கொண்டார். ஆக இதிலிருந்து காலபைரவர் சிவபெருமானுடைய பரிபூர்ண அம்சமாகும். தன்னுடைய பைரவருடைய ரூபத்திலிருந்து 8 பைரவர்களை தோற்றுவித்து 8 திக்குகளிலும் இருள்மயத்தை போக்கி அருள்மயத்தை உருவாக்கி ஒளிமயத்தை உருவாக்கி இந்த உலகத்தை மீண்டும் உய்விக்கச் செய்தார். தேவர்களையும் முனிவர்களையும் தேவ பத்தினிகளையும் தேவ மகளிர்களையும் அனைவரையும் காத்தார். அந்தகாசுரன் அழிந்தான். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி உண்டு. பிரம்மனின் மானசிக புத்திரனான தட்சன் சிவபெருமான் பிரம்மனுடைய ஆணவத்தை அழிக்கும் வண்ணம் ஒரு தலையை கொய்து விட்டார். அதன் கோபத்தின் தாங்க முடியாமல் தட்சன் ஒரு யாகத்தை நடத்தினான். அதில் அவளுடைய மகள் சதிதேவி சிவபெருமானை காதலித்து திருமணம் கொண்டார். ஆனால் அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு மரியாதை செய்யாததால் தட்சனுடைய யாகத்தை வந்து வினவ சதிதேவி விரைந்தாள். சிவபெருமான் சொன்னார், போகாதே என்றார். ஆனால் சதிதேவி போன்று நியாயம் கிடைக்காமல் அந்த நெருப்பில் குதித்து யாகத்தை அழித்தாள். சதிதேவி இறந்தாள் என்று ஒரு செய்தி. அந்த சதிதேவியை தூக்கி கொண்டு சிவபெருமான் ருத்ர நடனம் ஆடினார். அந்த வேகத்தை உலகம் தாங்க முடியாது அவதி கொண்டன. உடனே விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கர ஆயுதத்தில் அந்த தேகத்தை 51 துண்டுகளாக கிழித்தெறிந்தார். சிவபெருமானுடைய ஆத்திரமும் கோபமும் அடங்கியது. சமாதானமானார். அந்த 51 சக்தி பீடங்களும் இன்று இந்தியாவிலும் பல நாடுகளிலும் இருக்கின்றதுன்னு வழிபாடுகள் முக்கிய தலமாக கருதப்படுகின்றன. அம்மன் வழிபாட்டில் சிறந்த 51 சக்தி இடங்களில் இந்தியா முழுவதும் இலங்கை, பாகிஸ்தான் என்ற சில வழிபாடுகள் தலங்களும் உண்டு. ஆகவே அந்த ஸ்தலங்கள் எல்லாம் காக்கும் காவல் தெய்வமாகவும் ஒவ்வொரு 8 திக்குக்கும் இவரே அதிபதியாகவும் காவல் தெய்வங்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் காலத்தின் கடவுளாகவும் கருதப்படுகிறார். ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், கால தெய்வம் என்றால் நிர்வாண கோலம், நிலையாமையையும் பறைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் என்ற 5 தொழில்களையும் காலபைரவரும் செய்கிறார். காலபைரவ திருவுருவமேனி நிர்வாண கோலம். வலதுகையில் தண்டம், நாகம், அமிர்த கலசம், சூளம், நாகத்தை பூனலாகவும் கொண்டுள்ள நெருப்பு பிறை. அதே நேரத்தில் பிறை சந்திரனை தலையில் சூடியிருக்கிறார். கபால ஓடை தாங்கி மாலையாக அணிந்திருக்கிறார். நாய் என்ற வாகனம் அவருக்கு காவல் வளமாக வந்து கொண்டிருக்கின்றன. கால பைரவர் நம்முடைய கர்மவினை, பாவவினை, சாபவினை, ஊழ்வினை அனைத்து விதமான தோஷங்களிலும் நம்மை காப்பார். சிவ ஆலயங்களில் அனைத்து ஆலயங்களிலும் பிரதான ஆலயங்களில் வடகிழக்கு திக்கில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கால பைரவருடைய பொதுவான விசேஷ நாட்கள் சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. ராகு காலத்திலும் வழிபடுகிறார்கள். தேய்பிரை அஷ்டமி முக்கியமான விரத பூஜையாக கருதப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து படையல் போட்டு வழிபாடு செய்வது பக்தர்களுடைய தலையாய கடமையாகும். அதில் பல கோயில்களில் செய்து வருகின்றனர். பொதுவாக காலபைரவருடைய ஆலயம் புகழ் படைத்த ஆலயமாக கருதப்படுகின்ற ஒரு ஸ்தலம் உண்டு. அதுதான் சீர்காழி. சீர்காழி கோயில் காலபைரவர் சட்டைநாதர் என்ற அவதாரமாக விளங்குகிறார். ஏனைய நகரங்களிலும் மாவட்டங்களிலும் அந்தந்த பிரதான ஆலயங்களும் காலபைரவர் வணங்கி கொண்டு சனி பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் ஏனைய நவகிரக தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காலபைரவர் போற்றி, காலபைரவர் திருவடி போற்றி. காலபைரவர் இந்த உலகையும் உலக உயிர்களையும் உலக மக்களையும் காப்பாராக. எனவே காணொளி கண்ட
பயனடையுங்கள். நன்றி. ஆதரவு தாருங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக.